Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகா அலுவலகம் முன்பாக முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை ஒருமையில் திட்டிய திமுக அமைச்சர் காந்தியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி மற்றும் நகர ஒன்றிய கழக செயலாளர்கள், மகளிரணி செயலாளர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்டோரை ஸ்டாலினுடைய ஏவல்துறை கைது செய்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியிலே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 21/8/2025 அன்று ராணிப்பேட்டையில் திமுக மாவட்ட செயலாளரும் திமுக அமைச்சருமான காந்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை ஒருமையில் பேசினார். இது குறித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சரை ஒருமையில் பேசக்கூடிய அளவிற்கு திமுக அமைச்சர் காந்திக்கு யார் என்ற அதிகாரம் வழங்கியது? குறிப்பாக திமுகவினர் எப்போதுமே அராஜகத்தினுடைய உச்சகட்டத்துக்கு செல்லக்கூடியவர்கள், நாகரிகம் தெரியாதவர்கள், அரசியலுடைய ஒரு அரசியல் நிலைப்பாடு அறியாதவர்கள் என்பதை அவருடைய வார்த்தையில் இருந்து தெரிய வந்தது. மிகப்பெரிய அளவில் இது பெரிய கண்டனங்களை ஏற்படுத்தியது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு அதாவது தமிழகம் முழுவதும் எழுச்சி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பிரச்சாரம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே திமுகவினரை அதிர்ச்சி அடை செய்திருக்கிறது. செல்லுகிற இடங்களெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி உற்சாக வரவேற்பை கொடுக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு இடங்களிலே எழுச்சியான மக்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சி உரை ஆற்றி வருகிறார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத நிலையில் திமுகவினர் ஆங்காங்கே தேவையற்ற விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதும் அதிமுகவினுடைய இது போன்ற எழுச்சி அந்த பிரச்சாரங்களில் இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் திமுக அமைச்சர் காந்தி 25/8/2025 அன்று திங்கட்கிழமை காலை அரக்கோணம் தாலுகா அலுவலகம் முன்பாக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அமைச்சர் காந்தியை கண்டித்து இந்த அராஜகத்தினுடைய போக்கை கைவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக காந்தி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத காவல்துறை அந்த போராட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்ததோடு தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் துணை கொறடா ரவி உள்ளிட்ட அதிமுகவினுடைய 200க்கும் மேற்பட்டவரை அராஜகத்தினுடைய உச்சகட்டத்துக்கு சென்று அவர்களை அராஜகமாக கைது செய்து அழைத்து சென்று அவர்கள் மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் ஜனநாயக ரீதியில் தங்களுடைய பொதுச் செயலாளரை, முன்னாள் முதலமைச்சரை, எதிர்க்கட்சி தலைவரை விரிவாக பேசக்கூடிய நிலையை உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஜனநாயகத்தினுடைய குரல் வலை இந்த ஆர்ப்பாட்டத்திலே கைது செய்து திமுக அரசு ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கி இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகள் இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் லஞ்ச மாற்றம் என்கிற முழக்கங்களோடு அடைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். காவல்துறை தொடர்ந்து அந்த அனுமதி மறுத்ததோடு அவர்களை அராஜகத்தின் போக்கிலே கைது செய்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.